ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்கம்மா வாங்க. இந்த வரவேற்புல எல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இத பார்த்தது மனசு மாறி மதிமயங்கி போறவன் நான் இல்ல. எதுக்கு வந்தனோ அத செஞ்சு முடிக்காம போக மாட்டேன். அத்தை வாங்க அத்தை. வா பாப்பா. உள்ள வாங்க அத்தை. எதுவா இருந்தாலும் நிதானமா பேசலாம். இல்ல பாப்பா, இதுல நீ தலையிடாத. இது எனக்கும் இந்த ஆதரைக்கும் உள்ள பிரச்சனை. இத நாங்களே பேசி சரி பண்ணிக்கிறோம். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கம்மா. ஏண்டி எதுவுமே தெரியாத மாதிரி அப்பாவியா மூஞ்ச வச்சுக்கிட்டு இப்படி கேட்டா? நீ எதுவுமே பண்ணல, நீ நல்லவன்னு நான் நம்புவேன் நினைக்கிறியா? நான் 8 ஜில்லா தண்ணிய குடிச்சவன், ஆளோட நிழலையே பார்த்து குணத்தையும் மனசையும் சொல்றவன். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உன் புருஷனை கடத்தி கொலை பண்ண பார்த்தான்னு அபாண்டமா பழிய போட்டு ஏன் மாப்பிள பூபதி மேல பொய் கேஸ் போட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருப்பேன். நீ இப்படி எல்லாம் பண்ணா நான் பயந்துகிட்டு விட்டுருவேன் நினைச்சியா? ஏ ஐரமீனு, இந்த போலீஸ், கோர்ட்டு, ஜெயிலு இதெல்லாம் எங்களுக்கு தாய் வீடு மாதிரி. இங்க போர் அடிச்சா அங்க போவேன், அங்க போர் அடிச்சா இங்க வருவேன். உன்னோட டக்கால்ட்டி வேலைக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அத்தை நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. பாப்பா நீ பேசாம இரு. என் மாப்பிளைய நீ உள்ள கொண்டு போய் வச்சுட்டா அவரை எப்படி வெளியில கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? இப்பவே நான் என் பசங்களை அனுப்பிச்சு உன் புருஷனை கடத்தினது என் ஆளுங்கதான்னு சொல்லி கோர்ட்ல சரண்டர் ஆக சொல்லி பூபதிய வெளியில எடுப்பேன். ஆனா அடுத்த நிமிஷமே உன்னை கண்டம் துண்டமா வெட்டி கூறு போட்டுருவேன். பாக்குறியா? ஐயோ அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. நீ சும்மா இரு பாப்பா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அத்தை உங்களுக்கு தான் எதுவுமே தெரியாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல அத்தை. அண்ணன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ண வச்சது ஆதிரை இல்ல. ஆதிரை இல்லனா வேற யாரு? அவ புருஷன் பிரபுவா? இல்ல அத்தை, என் அண்ணன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான் தான். ஆஹா இல்ல பாப்பா, இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீ ஆதிரையை என்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிற. நீ சொல்றத நான் நம்பவும் மாட்டேன், இந்த ஆதிரையை நான் விடவும் மாட்டேன். எங்க சத்யா சொல்றது உண்மைதான். பூபதி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது என் அண்ணன் இல்ல, சத்யா தான். என்ன சத்யா, மாப்பிளையும் ஒன்னதான் சொல்றாரு? அப்படின்னா நீதான் உன் அண்ணன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? ஆமா அத்தை, ஆமா. ஏய், உனக்கு என்ன புத்தி கிதி கெட்டு போச்சா? பூபதி உனக்கு அண்ணன் மட்டும் இல்லடி, உனக்கு அப்பா ஸ்தானத்துல இருந்து உன்னை வளர்த்து ஆளாக்குனவன். உனக்கு எந்த குறையும் இல்லாம பாசத்தை கொட்டி கொட்டி ஆளாக்குனவன். அவன் மேல நீயே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீங்க கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா கேக்குறீங்களா? ஆதிரி நீங்க இருங்க, நான் அத்தை கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். ஏய், எனக்கு என்னடி புரிய வைக்க போற? அண்ணன் அண்ணன் உருகுவியே, அதெல்லாம் பொய்யான பாசம்னு இப்ப நீதான் புரிய வச்சிட்டியே. ஐயோ, இதுக்கு மேல நான் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அத்தை, என் அண்ணன் என் மேல எந்த அளவுக்கு உண்மையான பாசம் வச்சிருக்காரோ நானும் அண்ணன் மேல அதே அளவு பாசம் வச்சிருக்கேன் அத்தை. அப்புறம் ஏன் இப்படி பண்ண? ஏன் பண்ண? அத்தை, என் அண்ணன் என் மேல வச்சிருக்கிற பாசத்துல முட்டாள்தனமா பெரியத்தனை கடத்தி கொண்டு போய் கொலை பண்ண பாத்திருக்காரு. அது தப்பு இல்லையா? நான் என் புருஷனோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன். அது அண்ணனுக்கு பிடிக்கலனா என்ன வெட்டி கூறு போட வேண்டியதானே? நான் சந்தோஷமா செத்து போயிருப்பேன். ஆனா எனக்கு நல்லது பண்றேன்னு நினைச்சு இந்த குடும்பத்துல இருக்கிற யார் மேல கைய வச்சாலும் அது யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டாத்த. அது நீங்களா இருந்தாலும் சரி. ஓஹோ, உனக்கு எங்களை விட இந்த குடும்பம் பெருசா போச்சா? ஏ ஆதிர, என் பாப்பாவை இந்த மாதிரி பேச சொல்லி நீ மிரட்டி வச்சிருக்கிறியா? உன்ன நான் விட மாட்டேன்டி. உனக்கு இந்த சொர்ணா தாண்டி எமன். அப்படியா? நான் கூட உங்களை எமனோட வாகனமா இருப்பீங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தேன்.
நல்ல வேளை அந்த எமனே நீங்க தான் சொல்லிட்டீங்க. என்னடி பண்றதையும் பண்ணிட்டு கிண்டல் பேச்சு பேசுறீ? ஐயோ அத்தை, அத்தை வேணாம் அத்தை, சொன்ன கேளுங்க அத்தை. பிரச்சனை படாம போங்க அத்தை. வேண்டாம் அத்தை, விடுங்க. இல்ல என்னால முடியாது. ஒன்னு தூண்டி விட்டு என் மாப்பிளைய இந்த கதிக்கு ஆளாக்குறவ இவனை நான் விட மாட்டேன். அத்தை சொன்ன கேளுங்க அத்தை. அத்தை போகாதீங்க. என்ன விடு. அத்தை. அத்தை, நீங்க என்ன அடிச்சாலும் சரி, கொன்னே போட்டாலும் சரி, நீங்க ஆதிரை கிட்ட பிரச்சனை பண்ண நான் விடவே மாட்டேன். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க அத்தை, ப்ளீஸ். ஏய் கைய விடுறீ? அத்தை, இப்ப நான் உங்ககிட்ட முடிவா கேக்குறேன். நீங்களே இங்க இருந்து கிளம்புறீங்களா, இல்ல போலீஸ்க்கு கால் பண்ணி அண்ணனை தூக்கி உள்ள வச்ச மாதிரி உங்களையும் உள்ள வைக்கவா? ஏண்டி என்னையே தூக்கி நீ உள்ள வைக்க சொல்லுவியா? இப்ப சொல்றேன், இந்த ஆதிரை எனக்கு எதிரினா நீ எனக்கு துரோகி. உங்க 2 பேரையுமே நான் சும்மா விட மாட்டேன். ஆதிரை, எங்க அத்தை பேசினதெல்லாம் நீங்க ஒண்ணும் மனசுல வச்சுக்காதீங்க. இவங்க வந்து இப்படி பிரச்சனை பண்ணதுக்கு நான் இவங்களை சும்மா விட போறதில்ல. இவங்க மேலயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் உள்ளதான் வைக்க போறேன். அதிமா, சத்யா அவ அத்தக்காரியையே மிரட்டி ஓட விட்டாளே. இது மூலமா சத்யா ஒன்ன மாதிரியே இந்த வீட்டு மருமகதான்னு நிரூபிச்சுட்டா அதிமா.